ஹலோ, இன்னைக்கு பாகற்காய் பொரியல் எப்படி பண்ணலாம், அதுவும் சம்பா கூட எப்படி ஆட் பண்ணி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் கறி லீவ்ஸ், மஸ்டர்ட் சீட், கியூமின் சீட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரை சில்லி, ஆனியன், அப்புறம் பாகற்காய், பெருங்காயம், ஊற வச்ச சம்பா கூனி, அப்புறம் ஃப்ரெஷ் கோகனட், சாம்பார் பவுடர், சில்லி. ஓகே, இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கலாம். அதோட இந்த தாளிப்புக்கான தேவையான எல்லா பொருளையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துட்டு அதோட குட்டி குட்டியாக நறுக்கின ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுலேயே நம்ம குட்டி குட்டியாக நறுக்கின குட்டி பாகக்காய், இது பெரிய பாகக்காய் நான் யூஸ் பண்ணல, இதுக்கு குட்டி பாகக்காய் யூஸ் பண்ணேன். யாருக்கெல்லாம் பாகக்காய் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதோட சால்ட் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதில் காரத்துக்கு ஏற்றவாறு உங்களுக்கு தேவையான சில்லியை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ண விட்டுருங்க. இப்போ குக்கான பாகக்காவோட சாம்பார் பவுடரை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுலேயே ஊற வச்ச சம்பா கூனியையும் நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக ட்ரை கோகனட்டை போட்டு வதக்கி விட்டிங்கன்னா சூப்பரான சம்பா கூனியை ஆட் பண்ண பாகற்காய் பொரியல் ரெடிங்க. இதோட நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ப்ரானையும் யூஸ் பண்ணலாம். குட்டி குட்டி ப்ரானு இருந்துச்சுன்னா கிடச்சிச்சின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.